தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமண விருந்து என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இந்த திருமண விருந்தாகப்பட்டது சிலர் திருமணம் முடிந்த கையோடைய அப்பொழுதே அந்த விருந்தை வைத்து முடித்து விடுவது உண்டு. சிலர் திருமணத்தை ரொம்ப எளிமையாக வைத்துட்டு பிறகு அன்றைக்கு சாயங்காலமோ அல்லது 2-3 நாட்கள் கழித்தோ பெரிய மண்டபங்களில் இந்த திருமண விருந்தை வைக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. சிலர் இந்த திருமண விருந்து பார்த்திங்கன்னா 100,000 வெள்ளி 150,000 வெள்ளிலாம் கூட செலவு பண்ணி விருந்து வைக்கின்றார்கள், நம்ம பார்க்குறோம். அது அவரவருடைய வசதிக்கு ஏற்ப வைத்து கொள்கின்றார்கள், அதில் தப்பு இல்லை. ஆனால் என்ன சில செய்திகளை இதில் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பார்த்திங்கன்னா, இப்போ இந்த திருமணம் வைக்கின்றவர்கள் முதல்ல அந்த திருமண விருந்து எனப்படுவதே வருகின்றவர்களை வரவேற்று நாம் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்பது தான் திருமண விருந்து என்று நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் விருந்தோம்பலை திருவள்ளுவர் அதிகாரமே சொல்லியிருக்கின்றார், மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். இந்த விருந்தோம்பலில் இன்றைக்கு விருந்தோம்பல் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், அந்த விருந்தோம்பல்ங்கிறது இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் அவர்களுடைய புகழை பரப்புவதாக, அவர்களை பெரிதுபடுத்துவதாக இருக்கின்றது, தவறில்லை. ஆனால் விருந்தோம்பல்னா என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை வரவேற்று அவர்களை உபசரிப்பது தான் முதன்மையானது. விருந்தோம்பல் செய்வது தான் முதன்மையானதுன்னு புரிந்து வச்சுக்கொள்ளணும். அதுக்கு தான் விருந்தோம்பல்னு பேர். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், போகின்றவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர் மரபுப்படி அந்த திருமணம் செய்து கொண்ட இணையர்களை பாராட்டி புகழ்ந்து அவர்களை நாம் அன்றைக்கு இந்த நாயகன் நாயகி என்று சொல்கின்றார்களே, அது போன்ற ஒரு நிலைக்கு உயர்த்துவது என்கின்றது விருந்தோம்பலாக போய்விட்டது. அப்போ அந்த அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு விருந்தோம்பல் ரிசப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெட்டிங் ரிசப்ஷன்றதில் அவர்கள் நம்முடைய தமிழர் பண்பாட்டு உடையே அணிவதில்லை. அது ஒன்று. திருமணத்தில் வேட்டி சேலை, நல்ல வேலை இன்னமும் திருமணத்தில் வேட்டி சேலையெல்லாம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த விருந்து என்று வந்து விட்டால் நீங்கள் பார்த்திங்கன்னா கோட்டு சூட்டு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா வடநாட்டுக்காரனுடைய அந்த குர்தா ஜிப்பா, அடுத்து இந்த பெண்கள் லெங்கா கவுனு இப்படின்னு போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ எனக்கு ஏன் புரியல, ஏன் நம்ம விருந்தோம்பலில் நாம் ஏன் நம்ம பண்பாட்டு உடையை அணியக்கூடாது அப்படின்னு எனக்கு புரியல. ஒரு சிலர் சொல்கிறாங்க, அதையே திரும்ப எப்படி, இது காலையில் தான் வேட்டி கட்டிட்டுமே, இப்போ சாயங்காலத்தில் நாம் இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு சிக்கல்னு சொன்னால், அவர்கள் ஏன் அப்படி மாற்றிக்கொள்ளணும், அதில் என்ன இருக்குன்றது, ஏன் நம்முடைய பண்பாட்டு உடையில் அவங்க பெருமை கொள்ள முடியல அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா முன்பு நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் விருந்தோம்பலில் அவங்க பண்பாட்டு உடையில் இருந்து தானே விருந்தோம்பல் செய்திருக்கின்றார்கள் இல்லையா? அது ஒன்று. சிலர் மாற்று கருத்து கூட இருக்கலாம், வேறு உடை போட்டுக்கொண்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். சரி, நம்ம அதை விட்டுருவோம். மற்றது விருந்தோம்பல் அப்படின்னு சொன்னால், அந்த திருமண வீட்டாரும் திருமணம் செய்து கொண்ட இணையர்களும் அந்த விருந்தோம்பலுக்கு வருகின்றவர்களை வரவேற்று விருந்து படைக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அந்த விருந்துக்கு போகின்றவர்களை வாசல்லே இருந்து வாங்கன்னு அவங்க வரவேற்க வேண்டும். அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் வாங்க வாங்க வாங்க, நலமாக இருக்கீங்களா, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அதுதான் விருந்தோம்பல். அந்த திருமண வீட்டார்கள் வாசல்லே இருந்து வருகின்றவர்களை வாங்க வாங்கன்னு வரவேற்று அழைச்சிக்கிட்டு போய் உரிய இடத்த கொடுத்து உட்கார வச்சு, இல்லைங்களா, அவங்கள உணவு உண்கின்றார்களா என்பதை பார்ப்பது தானே விருந்தோம்பல். ஆனால் இப்போ பல இடங்களில் விருந்தோம்பல் எப்படியா இருக்குதுன்னா, இந்த திருமண வீட்டார் அப்புறம் மணமக்கள் இவங்கள்லாம் மேடையை விட்டு கீழே இறங்குறதில்ல. மணமக்கள் வந்து முன்னாடியே ஒரு பெரிய ப்ரைம் டேபிள் என்று சொல்லி அவங்க அங்கேயே போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க இல்லத்தார்களும் அந்த பக்கத்தில் மேசையில் உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. இப்போ திருமணத்துக்கு போகிற நாமளே போய் அந்த பொண்ணு மாப்பிள்ளை தேடி அவங்களுக்கு மொய் வச்சுட்டு அவங்கள வாழ்த்திட்டு, பிறகு நாமளே போய் சாப்பாடு அங்கே அவங்க வைத்திருக்கிற இடத்துல போய் இந்த கேட்ரிங் சொல்கிறாங்க இல்லைங்களா, அங்கே போய் சாப்பாடை எடுத்துக்கிட்டு, சில இதில் உட்கார்ற இடத்துக்கு கூட இடம் இருக்காது.
நாமளே இடம் பார்த்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆளுங்க இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நாமளா பார்த்து உட்காந்து சாப்பிட்டு நாமளே புறப்பட்டு வந்துட வேண்டியது தான். அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த இல்லறத்தார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜேன்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க பண்ணுற கூத்து இருக்க பெரும் கூத்து. இந்த டிஜேக்கெல்லாம் ஏன் இவ்வளவு இப்படி நடந்து கொள்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. இந்த டிஜேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம விருந்துக்கு போயிருப்போம். பெரியவங்கலாம் கூட போவாங்க. அங்கே போய் அந்த விருந்துக்கு விருந்தோம்பலுக்கு போய் அங்கே காத்திருக்கின்ற போது, பெண்ணும் மாப்பிள்ளையும் இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. எங்கன்னா அவங்க படம் பிடிக்க போகிறாங்க, இல்லை வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வருகின்ற போது வாசலில் நுழைஞ்ச உடனே அவையில் இருக்கின்ற எல்லோரும் எழுந்து நின்று நிற்காமல் ஒரு 10 நிமிடத்துக்கு இந்த கைத்தட்டுதல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி கைத்தட்டி நிற்க வேணும் அப்படின்னு டிஜே சொல்கிறார். வயசான அம்மாக்கள், அப்பாக்கள், தாத்தா, பாட்டிங்க அவங்களாம் எழுந்திருச்சு நின்று டிஜே சொல்கிறாரு, கை தட்டுறாங்க. இப்படி எழுந்திருக்குன்னா ஏன் அவங்களெல்லாம் எழுந்திருக்க முடியாதா அப்படின்னு நேரடியாக ஒரு டிஜே இந்த திருமணத்தை விருந்தில் கேட்டதை நான் பார்த்தேன், இல்லைங்களா? அப்புறம் ஏன் அவங்களாம் எழுந்து நிற்க முடியாதா அப்படின்னு. அப்போ வர்ற இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் என்னவோ ஒரு பெரிய அரசனும் அரசியும் வருவது போல வந்திருக்கின்றவர்கள் எல்லாம் குடிமக்கள் போல எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள், சொல்கின்றார்கள். நான் வந்திருக்கிறவங்க பெரியவங்க இல்லையா? திருமணமானவர்களில் வந்திருக்கின்றவர்களை வந்து பார்த்து எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா, கண்டிப்பாக இருந்து சாப்பிடுங்க, அதுதாங்க விருந்தோம்பல். ஆனால் இப்போ விருந்தோம்பலுக்கு போயிருக்கிறவங்களாம் அந்த பெண்ணு மாப்பிள்ளை என்னமோ ராஜா ராணி போல் உயர்த்தி அவர்களை போய் நம்ம எல்லாம் ரொம்ப பணிஞ்சு வாழ்த்திட்டு வரும்படியாக இருக்கின்ற சூழல் மாறி போயிருக்கின்றது. அது தவிர இந்த இந்த மணமக்களுடைய பெற்றோர் இருக்காங்களே, அவங்களாவது வந்து வரவேற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜேக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி, ஏதோ ஒரு அந்த நிகழ்ச்சியை கலகலப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, பெண்ணோட அப்பா அம்மாவெல்லாம் மேடையில் கூப்பிட்டு நடனம் ஆட சொல்லுவதும், ஒரு நவீன பாடல்களை போட்டு அவங்கள வயசானவங்களை வந்து கணவன் மனைவியை மேடையில் ஆட சொல்கிறதும், குடும்பத்தோடு ஆட சொல்கிறதும், இல்லைங்களா? இல்லை நடன குழுவினரை கொண்டு வந்து பாடல், அப்புறம் அந்த குடும்ப உறுப்பினர்களெல்லாம் தம்பி தங்கைகளெல்லாம் கூடி மேலே ஆடுறது, இப்படியா ஒரே கூத்தும் கும்மாளமாக இன்றைக்கி விருந்தோம்பல் போச்சு. இப்போ விருந்தோம்பல்ங்கிறது இல்லாமல் கலை நிகழ்ச்சி போல் ஆகிப்போச்சு. இன்னும் அதை விட கொடுமை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2 குடும்பத்தாரையும் மேலே ஏற்றி ஒரு மேசை போட்டு, அந்த மேசை மேலே 34 இந்த கண்ணாடி குப்பை கிளாஸுன்றாங்களா அதுக்கு மேலே 64 கண்ணாடி கிளாஸை வரிசையாக அடுக்கி வச்சு ஆக மேலே ஷெம்பெயின் ஊற்றணுமா. அந்த ஷெம்பெயினை முதல்ல ஆக மேலே இருக்கிற அந்த கிளாஸில் ஷெம்பெயின் வழிஞ்சு, பிறகு கீழே அப்படியே அது வழிஞ்சு நிறைஞ்சி கீழே இருக்கக்கூடிய எல்லா அந்த கிளாஸுகளையும் நிரப்பினால், கண்ணாடி குப்பைகளும் நிரப்பினால்தான் அந்த குடும்பத்தில் திருமண உறவு வலுப்பெறும் என்று இன்றைக்கு டிஜேக்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் அவங்க வைக்கிற அந்த விளையாட்டுகள், வந்திருக்கின்றவர்களுக்கு வைக்கின்ற விளையாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா, சில வேளையில் நம்முடைய பண்பாட்டிற்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கும். டிஜே பார்த்திங்கன்னா, அவர் ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு என்னமோ ஒரு வெள்ளைக்காரர்களுடைய நிகழ்ச்சியில் இருக்கிறது போல் ஆங்கிலம் பேசிக்கொண்டோம், இல்லைங்களா? ஆங்கிலம் பேசலாம், தப்பு இல்லை, வராதவர்களுக்கு பேசலாம். ஆனால் அந்த ஆங்கில மோகத்தில் அந்த விருந்தோம்பலை செய்யக்கூடாது இல்லையா? சிலருக்கு இதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பண்பாட்டை விரும்புகின்றவர்கள், பெரியவர்கள், அவங்கள போய் இந்த போன்ற நிகழ்ச்சியில் அவங்கள கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட சொல்கிறது, ஒரு சினிமா பாட்டு பாட சொல்கிறது, வயசான அம்மாவை கூப்பிட்டு மேடையில் ஆட சொல்கிறது, இல்லைங்களா? ஒரு தாத்தா பாட்டியை கூப்பிட்டு மேடையில் ஒரு பாட்டை போட்டு 2 பேரும் உங்கள் காலத்தில் நீங்கள் எப்படி ஆடினீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் ஒரு பூவை கொடுத்து, நான் மலரோடு தனியாக வந்தேன்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டு ஆட சொல்கிறது, அவங்க முடியாதுன்னா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறது, ஆடித்தான் ஆகணுங்கிறது, இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? இப்போ விருந்தோம்பல்ங்கிறது முந்தி காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த விருந்தோம்பலில் நம்முடைய பண்பாடு சார்ந்த ஆடல் பாடல் இவற்றெல்லாம் மேடையில் கலைஞர்கள் படைத்தார்கள். இல்லத்தார்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வந்தவர்களை கவனித்தார்கள், வந்தவர்களுக்கு தேவையானதை ஏற்படுத்தி கொடுத்தார்கள், வந்தவர்களுடைய முகம் சுளிக்காமல், திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லைங்களா, மோப்பக்குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்துங்கிறது போல், வந்த விருந்தினருடைய மனம் நோகாமல் அவருக்குரிய இடமும் அவருக்கு கிடைக்க வேண்டிய உணவும்
அவர்களை கவனிக்க வேண்டிய வகையிலும் கவனிப்பதல்லவா தமிழர்களுடைய பண்பாட்டில் இருக்கக்கூடிய விருந்தோம்பல். சிந்திப்போம், செயல்படுவோம். தென்னாடுடைய சிவனே